ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஆவியானவரே, எங்களை தேற்றி ஆட்சி அரவணைக்கிற தேவன் நீங்க ராஜா. आप हमें सांत्वना देकर शांति देते हैं। ஏசப்பா, எங்களை உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. अपने आप को आपके हाथों में सौंपते हैं। ஏசப்பா, இந்த ஆராதனை வேளையில நீங்க மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. इस आराधना के समय में आप महिमामय होए। எங்க நாங்க பாடுற பாடல்களும் நாம மாத்திரம் உயர வேணும் ராஜா. हम जो गीत तो गाते हैं उसे सिर्फ आपके नाम की महिमा होने पाए। இயேசுவா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ராஜா. आपके वचनों द्वारा हमसे बात कीजिए। நீங்க மாத்திரம் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். आप परमेश्वर यहाँ पे मंडराइए। அனைத்தும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். सब कुछ आपके हाथों में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं कि आप सभी अच्छे हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நம்ம இந்த ஆராதனையை தொடங்கும் விதமாக ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கலாம். और इस आराधना की शुरुआत में एक तमिल गीत तो गाएंगे। இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். और सब जानते हैं, बहुत पुराना गीत है ये। கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதேங்கிற பாடல். और ये गीत कहता है कि स्वर्ग में जो भी दूत हैं सभी एक होकर आपके नाम की महिमा करते हैं। எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். सारे मिलकर उत्साह के साथ तालों को बजाते हुए परमेश्वर के नाम की महिमा करेंगे। आमेन। आमेन। சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள், கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய செய்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய செய்கின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் நம்பும் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். பூமி உந்தன் பாதப்படி நாங்கள்
அவரே நம்முடைய பரலோக ராஜா. இந்த வானம் பூமி உள்ள யாவும் நம்முடைய ஆவியான தேவனை போற்றுவதாக. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமை. கேருபீன் சேராபீன்கள், கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபீன்கள், கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. எங்க வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. हालेलुया, हालेलुया। இந்த வானம் பூமியில் உள்ள யாவரும் கர்த்தரை போற்றுவதாக. जो आसमान में और पृथ्वी में और सब कुछ परमेश्वर के नाम की महिमा அவரே அனைத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். वही हर एक के योग्य है. आमेन, आमेन, हालेलुया, हालेलुया। நாம் அப்படியே கண்களை மூடி हम इसी प्रकार अपनी आंखों को बंद करके இருக்கிற இடங்களில் நம்ம தேவனை வரவேற்கலாமா? हम जहां पर भी हो जाएंगे परमेश्वर को आमंत्रित करेंगे. நம்ம என்னதான் ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் हम हो सकता है कि हम कलीसिया में नहीं जा पा रहे हैं. எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். लेकिन परमेश्वर ने कहा कि जहां 2 या 3 लोग मेरे नाम के निमित्त इकट्ठे होते हैं वहां पर मैं होता हूं. அந்த தேவனை நம்ம வரவேற்கலாமா? उस परमेश्वर को हम आमंत्रित करेंगे. இயேசுவே எங்க மத்தியில் அசைவாடுங்க என்று சொல்லி கூப்பிடலாமா? हम बोलेंगे परमेश्वर आप हमारे बीच में मंडराइए. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவரே. हम बुलाते हैं पिता. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. के साथ आपको हम आमंत्रित करते हैं परमेश्वर. எங்க மத்தியில் நீங்க அசைவாடுங்க ராஜா. हमारे बीच में आप मंडराइए पिता. இயேசுப்பா நீங்க எங்க மத்தியில் அசைவாடுங்க ஆவியானவரே. यीशु मसीह आप हमारे बीच में मंडराइए. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. धन्यवाद देते हैं. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. धन्यवाद देते हैं. நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக ராஜா. सिर्फ आप महिमामय होए. உம்மையே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். आपको हम महिमा करते हैं இயேசுவே. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा. उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा. उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे छुआ. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे मांगने से ज्यादा मिला मुझे. आभारी हूँ प्रभु मैं मांगने से
செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில இயேசுவே எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் இயேசுவே. यीशुमान कोटि कोटि स्तुति धन्यवाद 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 के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा। उपकार तेरे है बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद कोटि कोटि स्तुति धन्यवाद यीशुवे कोटि कोटि स्तुति धन्यवाद यीशुवे இயேசுவே உங்க கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. धन्यवाद करते हैं, உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆவியானவரே. आपको हम ऊंचा उठा के धन्यवाद देते हैं। நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வமே, परमेश्वर जितना हम सोचते हैं, जितना हम जानते हैं, उससे बढ़कर कार्य को करते हैं। எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிற தேவனே, परमेश्वर हमारी जरूरतों को पूरा करने वाले पिता உமக்கு हैं। நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. आपकी हम महिमा करते हैं। நான் எங்கேயோ வாழ்ந்தனே ராஜா, परमेश्वर मैं कहाँ जी रहा உம்மை था, அறியாமல் எங்கேயோ போய் கொண்டிருந்தேன் ஆண்டவரே. परमेश्वर आपको बिना जाने में कहाँ जा रहा था। என்னை நினைவு கூர்ந்த தெய்வமே, परमेश्वर मुझे याद कीजिए, என்னை நினைவு கூர்ந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. मेरे अब्बा पिता आपको धन्यवाद देते हैं। அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். पिता की बुलाने का आपने पुत्र का हमें अधिकार दिया है। உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், परमेश्वर आपकी महिमा करते हैं, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. महिमा करते हैं। ஹalleluya. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலா ஆட்சி விட்டீர் இயேசுவே. நெஞ்சாரை அணைத்து ஏசப்பா எங்களை நெஞ்சார அணைத்து முத்தங்களை கொடுத்து எங்களை அணைத்து கொண்ட தெய்வமே, எங்கேயோ திரிந்து கொண்ட எங்களை சேர்த்து கொண்ட தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆவியார். நன்றி ஓ நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே எங்கள் ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் வல்லமைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்று உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவர்
செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya இயேசுவே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சகல கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவே. எங்க ஆராதனையில் நீங்க பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஆராதனையில் நீங்க மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. அனைத்தும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நீங்க உயரணும் ராஜா, நாங்க தாளனும் ஆவியானவரே. மீதியான வேலையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தேவன் நீங்க எங்களோடு பேசுகிற ராஜா. சகல மகிமை கனம் புகழ் எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். हालेलुया 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा होवे. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். और आज के दिन भी परमेश्वर के नाम की महिमा के लिए आप सभी से मिलने में बहुत ही आनंदित हूं. இவ்வளவு நேரம் நீங்கள் தேவனை ஆராதித்தீங்க. इतनी देर आपने परमेश्वर की आराधना किया. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு, परमेश्वर के वचन के लिए इंतजार करने वाले आपके लिए கர்த்தர் சரியான வார்த்தை கொடுக்கும்படி परमेश्वर सही वचनों को देने के लिए ஜெப சிந்தையோடு இருங்கள். हम सभी प्रार्थना विचारों के साथ रहें. கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आत्मिक मन्ना को देकर आपको आशीर्वाद करे. இன்றைக்கு நாம தியானிக்க போற வசனம், आज हम जिस वचन पर ध्यान करने वाले हैं எபிரேயர் 11 அதிகாரம், वो है इब्रानियों 11वां अध्याय 33வது வசனம். 33वां वचन. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், इस वचन में हम पढ़ते हैं விசுவாசத்தினாலே இவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है इन्होंने विश्वास ही के द्वारा राज्य जीते. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு பாடங்கள் என்ற தலைப்பில் தான் நான் இடைப்பட போகிறேன். और आज का जो प्रचार का शीर्षक है वो है शिक्षाएं. ஸோ அதனால நம்ம வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நிறைய பாடங்கள் நம்ம கற்றிருக்கிறோம். और हमने जो बाइबल में जो लोग दिए हैं उनके इतिहास को देखकर हमने बहुत सारे सीख को हमने सीखा है. இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே இவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். और यहाँ पर लिखा है कि विश्वास ही के द्वारा इन्होंने राज्यों को जीता, நீதியை நடப்பித்தார்கள், धर्म के काम किए, வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், प्रतिज्ञा की हुई वस्तुएं प्राप्त की, சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், सिंगों के मुंह बंद किए. இன்னும் இந்த அதிகார தொடக்கத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், और इस अध्याय की शुरुआत से ही अगर हम देखेंगे तो விசுவாசத்தினால பல காரியங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, சாதித்தாங்க என்று கிட்டத்தட்ட 19 நபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். और विश्वास के द्वारा उन्होंने बहुत से कार्यों को प्राप्त किया करके हम लगभग 19 लोगों के बारे में देखते हैं. இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாம மகிமைக்காக நிறைய காரியங்கள் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டாங்க, கண்டாங்க, ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ऐसे हम बहुत से लोगों के जीवन में देखते हैं कि उन्हें विश्वास के द्वारा ही उन्होंने परमेश्वर के जय को प्राप्त किया. பிரியமான இவர்களுடைய வாழ்க்கையில நாம் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு ஏதுவா இருக்கிறது. इनके जीवन से हम बहुत कार्यों को सीख सकते हैं. ஆனாலும் பிறருடைய வாழ்க்கையில வருகிற தோல்வினால நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். लेकिन दूसरों के जीवन में आने वाले हार के द्वारा भी हम कई चीजों को सीख सकते हैं. ஆனால் அந்த ஆயினும் வெற்றியிலிருந்து மட்டுமே நம்ம பிறருடைய வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். सिर्फ जीत से ही हम दूसरों के जीवन से सीखते नहीं हैं. அவங்களுடைய வாழ்க்கையில வருகிற தோல்வினாலும் நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन उनके जीवन में होने वाले हार से भी हमें सीखना चाहिए. சில தோல்வியை பெற்றவர்களிடமிருந்து और कुछ लोगों ने जिन्होंने हार को देखा है நல்ல பல பாடங்களை நம்ம கற்றிருக்கிறோம். अच्छे कार्यों को हमने सीखा है. அந்த கற்றவர்களே அந்த பாடங்கள் எப்படி வெற்றியை பெறுவது எப்படி என்று தொடர்பாக நாம் வாசிக்கிறோம். और वो उस जीत को कैसे प्राप्त करते हैं करके हम आगे बढ़ते அந்த हैं. வெற்றிக்கு வருவதற்கு முன்னாடி பல தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். उस विजय तक आने से पहले उन्होंने अनेक से हार को देखा. அந்த தோல்வியில கூட நமக்கு சில பாடம் இருக்கிறது. उस हार में भी हमारे लिए बहुत सारी सीख हैं. அந்த தோல்வியில அவங்க கர்த்தருக்காக வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே उस हार में भी उन्होंने परमेश्वर के लिए जीवन जिया, इसीलिए கர்த்தர் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட வெற்றி அவங்க காண்கிறாங்க. परमेश्वर ने उनके लिए जो विजय रखा था उन्होंने वो देखा. நாம் अनेகருடைய வாழ்க்கையில தோல்வியை மட்டும் தான்
பார்த்து கொண்டு இருக்கிறோம். हम अनेक से अपने जीवन में सिर्फ हार को देखते हैं அவங்களுடைய வெற்றி நமக்கு பார்க்க வேண்டும். और लोगों के जीत को भी हमें देखना है. ஆனா ஏன் தோல்வி வந்தது என்று நம்ம அதை புரிந்து கொள்ள நம்ம முயற்சி எடுக்கிறதில்ல. और क्यों हमें हार हुई वो हम सोचने की कोशिश भी नहीं करते. வெற்றி எப்படி வந்தது என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறதில்ல. और हमें जीत कैसे मिला वो भी हम जानने की कोशिश नहीं करते பிரியமான हैं. இந்த ரெண்டு காரியத்திலும் நம்ம அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். इन दोनों कार्यों में हम एक अच्छी सीख को सीख पाते ஒரு हैं. நபருடைய வாழ்க்கையில தோல்வி வந்திருக்குன்னா அதை பார்த்து நம்ம எச்சரிக்கை கற்றுக்கொள்கிறோம். एक मनुष्य के जीवन में अगर हार आ जाए तो उससे हमें एक चेतावनी मिलती है. ஐயோ இந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்தா இன்னைக்கு இந்த ஒரு பெரிய தோல்வி சந்திரான், நானும் அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். हमें एक चेतावनी मिलती है कि इस मनुष्य के इस कार्य को करने के कारण उसके जीवन में इतना बड़ा हार हुआ है, हमें वो कार्य नहीं करना है. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி வந்துவிட்டா அதை பார்த்து ஐயோ நம்மளும் இப்படி செய்து இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். अगर किसी मनुष्य के जीवन में जीत हो जाए तो उसको देखकर हम सीखते हैं कि हमें भी अपने जीवन में वो कार्य करने हैं. அதுதான் பவுல் அடியார் எபிரேயர் 11 அதிகாரம் தொடக்கது முடிவது பலவருடைய பேரை இப்ப நான் அந்த எல்லா பேரும் சொல்ல போனா நேரம் கிடைக்காது. ஆனா 32 சொல்லுகிறாரு, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்பத்தா, தாவிது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனங்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுன்னு சொல்கிறார். और पौलुस ने 11वें अध्याय में अनेक से लोगों के बारे में बताया गया है और 32वें वचन में कहते हैं, अब और क्या कहूँ क्योंकि समय नहीं रहा कि गिदोन का और बाराक और शिमशोन का और यिफ्ता का और दाऊद और शमूएल का और भविष्यवक्ताओं का वर्णन करूं. இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நபர்களுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருந்தாண்டா அந்த வேதத்துல நம்மளுக்கு இடம் கிடைக்காது. अगर इस बाइबल में जीतने वालों के बारे में अगर लिखते जाए तो हमारे लिए जगह नहीं होगी. அதே போல தோல்வி அடைந்தவர்களுடைய நம்ம சொல்ல போனால் அதுக்கும் நமக்கு நேரம் காலம் பத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. को जिन्होंने प्राप्त किया है उनके बारे में अगर हम बात करें तो हमारे लिए समय की कमी हो जाएगी. இவர்கள் ரெண்டு கேட்டகரி கொடுத்து நம்ம படிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். इन दोनों लोगों के बारे में हम देखते हैं, पढ़ते हैं, जानते हैं. ஆனா இது ரெண்டு காரியத்தில் நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நிதானித்திருக்கிறோமா? लेकिन क्या हमने सोचा है कि इन दोनों में से हमने क्या सीखा है? தாவீது ஒழுக்கம் என்ற விஷயத்திலே அவன் ரொம்ப அவன் ஒழுக்கம் என்ற விஷயத்துல காண அவன் அது நேர்ந்ததா இருந்தது. और दाऊद जो था वो ढंग के बारे में बहुत ही सही रहता था. ஆகவே தான் அவனோட காரியத்திலிருந்து அவன் அந்த வெற்றி காண முடிகிறது. इसलिए उसने अपने कार्य में विजय को प्राप्त किया. ஆனா அவனுடைய வாழ்க்கை கடைசியில பார்க்கிறோம் அது ஒரு வெற்றி முடிவு வெற்றியா இல்லை. लेकिन उसके जीवन में अंत में हम देखते हैं कि उसका अंत तो जो था वो विजय रूपी नहीं था. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம எச்சரிக்கை கற்றுக்கொள்கிறோம். दाऊद के जीवन में हम चेतावनी को देखते हैं. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், लेकिन अगर हम यूसुफ के जीवन को देखेंगे, பல தோல்விகள் வந்தாலும் अनेक से हार आए हो तो கடைசியில அவன முடிவு வெற்றியா இருந்தது. अंत में विजय हुआ. அதுல ஒரு நல்ல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். और अच्छे सीख हमें मिलते हैं. ஆகவே தான் அவன் அந்த யோசேப்பு இந்த வெற்றி பெறுவதற்கு அவன் தொடக்கத்துல வந்த அத்தனை தோல்விக்கும் அவன் இடராதபடி கர்த்தர் மேல் சார்ந்த ஜெபத்தோடு தரிசனத்தோடு தேவ ஐக்கியத்தோடு இருந்தான். इसलिए यूसुफ को जो जीत मिला उसके लिए उससे पहले जो भी हार आया उसमें कभी डगमगाया नहीं. हर एक परिस्थिति में परमेश्वर के साथ एकता के साथ था. அப்படி இருந்தனால தான் அவனுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவனை மடங்கடிக்க எந்த பிரச்சனையுமே அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ऐसा था वो इसीलिए किसी भी परिस्थिति में वो गिरा नहीं. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க முடிகிறது. इसलिए उसके जीवन में एक अच्छे परिणाम को हम देख पाते हैं. ஆனா நம்ம இந்நாட்களில் நம்ம பார்ப்போம் என்றால், लेकिन इस दिनों में हम देखेंगे तो अनेक சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். अनेक से लोग बहाने बनाते हैं. என்னுடைய தனிமை நிலைமை என்ன இருக்கிறபடினால தான் நான் பாவம் செய்து விட்டேன் என்று. और लोग बोलते हैं कि मेरा अकेलेपन में था इसलिए मैंने पाप कर दिया. என்னுடைய வாலிப வேகத்தினால் இந்த தவறில் நான் விழுந்து விட்டேன் என்று. और जवानी के तेज के कारण मैं इस पाप में गिर गया. அதிக கட்டாயப்படுத்தினால இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டியதாகி விட்டது என்று. बहुत जोर जबरदस्ती करने के कारण मुझे ये कार्य करना पड़ा. அது தவிர்க்க வழி இல்லாதபடினால தான் நான் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டியதாயிட்டுன்னு சொல்லி कार्य को मैं रोक नहीं सका इसलिए ये पाप हो गया. அத்தனை காரியத்தை செய்து விட்டு நம்ம அருமையாக ஒரு சாக்கு போக்கு சொல்லி விடுகிறோம். और इतने कार्य को करके हम बहाने बना देते हैं. யோசேப்பு வெற்றி நமக்கு ஒரு சவாலாக இருக்குது பிரியமானவர்களே. यूसुफ का जीत हमारे लिए एक चुनौती है. அவனுக்கு தொடக்கத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்தது. उसके लिए शुरुआत में कितनी ही विपत्तियां அவன் உயிருக்கு சேதம் வந்தது. उसके प्राण के लिए हानि हुई. அவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்காக அவனுடைய பேர் தூசிக்கப்படுவதற்காக காரியங்கள் நடந்தது. उसके नाम की बदनामी होने जैसे कार्य हुए. மறுபடியும் அவனை சிறைச்சாலை போட்டு அவன் ஜீவனை அழிக்கும்படி ஒரு வகை மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது. और उसको बंदीगृह में डाल के उसके जीवन में हानि आने की तरह एक कार्य हुआ. இது அத்தனை காரியத்தில் அவன் தன்னுடைய வாலிப காலத்தை அவன் இளப்பிராயத்தை அவன் சாக்கு போக்கு சொல்லாதபடி और इन सभी कार्य में उसने किसी भी कार्य का बहाना नहीं बनाया. அவனை தேடி வந்து அத்தனை பாவ பழக்க வழக்கங்களை பாவ தருணங்களை அவன் தகர்த்தெறிந்து
விட்டான். और उसको जो भी पाप के कार्य ढूंढ कर आए उन सभी को उसने दूर कर दिया. அவன் தன் மேல் இருந்த சாலை விட்டு அந்த அவனுடைய ஆடைகளை விட்டு அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि उसने अपने ऊपर के वस्त्र को छोड़कर वो वहां से भागा. இளம் பிராத்த ஒரு வாலிப மகன், जवान एक लड़का था. ஏன் அவன் எப்படி செய்ய முடிந்தது என்றால் और वो कैसे कर पाया? கர்த்தருடைய பயம் அவனுக்குள்ள இருந்தது. परमेश्वर का भय उसमें था. கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருந்தான். परमेश्वर की एकता में था. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. उसके अंदर एक दर्शन था. அந்த தரிசனத்தை அவன் கெடுக்க उस விரும்பவில்லை. दर्शन को वो बिगाड़ना नहीं चाहता நாட்கள் था. காலங்கள் வருஷங்கள் கழிந்தாலும் और दिन समय वर्ष बीत जाए तो இந்த भी தரிசனத்தை நடக்கிறதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று इस दर्शन को पूरा होने के लिए मैं अपने आप को அவன் सौंपूंगा. வாழ்நாள் முழுது ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்தான். जीवन भर एक अपने आप को अर्पण का जीवन जिया. ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றியை பார்க்க முடிகிறது. इसलिए उसके जीवन में हम जीत को देख सकते हैं. இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு யோசேப்புடைய வெற்றி வாழ்வு ஒரு எச்சரிப்பாக, அதாவது சவாலாக இருக்கிறது. और आज के दिन अनेक से जवानों के लिए यूसुफ का जीवन एक चुनौती है. ஆகவே நம்ம மற்றவர்களின் தோல்விகளை நாம் எந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हमें हर एक कार्य में चेतावनी को प्राप्त करना है. மற்றவர்களின் வெற்றிகளை குறிய சூழ்நிலைகளிலும் வெற்றியுடன் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். और दूसरों के हार के परिस्थितियों में भी वो जीत सकते हैं करके भरोसा उन्हें देना है. தாவீது அததான் சொல்லுகிறார். दाऊद उसी को कहता है. சங்கீதம் 30 அதிகாரம் भजन संहिता 30वां अध्याय 1 முதல் 12 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और 12 वचन वहां पर दिए गए हैं. அங்க இடத்துல அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். वहां पर वो एक प्रार्थना करता है. அந்த தொடக்கத்தில் கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லுகிறான். हे यहोवा, मैं तुझे सराहूंगा क्योंकि तूने मुझे खींच कर निकाला है और मेरे शत्रुओं को मुझ पर आनंद करने नहीं दिया. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். हे मेरे परमेश्वर यहोवा, मैंने तेरी दुहाई दी और तूने मुझे चंगा किया है. இந்த முழு அதிகாரமே கர்த்தரை நோக்கி தன்னை அர்ப்பணித்து கர்த்தர் என்னை எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலும் எல்லா மரணத்திலும் என்னை விடுவித்தார் என்ற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடிகிறது. और इस पूरे अध्याय में हम एक प्रार्थना को देख सकते कि परमेश्वर ने मुझे बचाया, परमेश्वर ने मुझे छुड़ाया है. அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கை, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது इसी प्रकार हम भी जो अपने हर एक दिन के आत्मिक जीवन को परमेश्वर के हाथों में सौंप कर जब जिएंगे तो இதுவரையில என்னை காத்தார் என்று சொல்லி நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது अब तक उसने मुझे बचा कर रखा, धन्यवाद के साथ जब हम जिएंगे நம்ம யோசேப்பு போல வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். हम यूसुफ के समान विजय को प्राप्त कर सकते ஒருவேளை हैं. யோசேப்புடைய சரித்திரத்துல யோசேப்புடைய ஜெபம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்தா, हो सकता है कि यूसुफ के इतिहास में यूसुफ की प्रार्थना ने हमें नहीं सिखाया होगा. ஆனா தாவீது ஜெபத்தினால் நமக்கு अनेक காரியம் கற்றுக் लेकिन கொடுத்திருக்கிறார். दाऊद ने प्रार्थना के द्वारा अनेक से कार्यों को हमें सिखाया है. ஆனா தாவீதின் வாழ்க்கை முடிவு வெற்றியா இல்லாமல் போய்விட்டது. लेकिन दाऊद के जीवन में अंत विजय नहीं था. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை பார்க்கிறோம், அவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்காம இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தது. लेकिन यूसुफ के जीवन को देखते हैं कि अगर उसने हमें प्रार्थना करना नहीं सिखाया तो भी उसका जीवन हमारे लिए एक उदाहरण है. அது மட்டுமல்ல, எபிரேயர் எல்லாம் பார்த்தது போல எத்தனையோ நீதிமான்கள் விசுவாசத்தினாலே அவங்களுக்கு வந்த அத்தனை காரியங்களையும் மேல் வெற்றி பெற்றார்கள். और वही नहीं, इब्रानियों में अनेक से सेवक है जिन्होंने अपने जीवन में आने वाले हार को विश्वास के द्वारा जीत लिया. என்று நாமும் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல இருப்போம் என்றால் हम भी अगर एक ऐसे विश्वास में रहेंगे तो கூடாதவைகளை கூட நாம கூட வைக்க முடியும். असंभव कार्यों को भी संभव कर सकेंगे. பணத்தினால் அல்ல, पैसों के द्वारा नहीं, ஞானத்தினால் அல்ல, बुद्धि के द्वारा नहीं, பலத்தினால் அல்ல, बल के द्वारा नहीं, அழகினால் அல்ல, सुंदरता के द्वारा नहीं, சௌந்தரியத்தினால் அல்ல, सौंदर्य के द्वारा नहीं, விசுவாசத்தினாலே. सिर्फ विश्वास के இந்த द्वारा. ஒரே ஒரு காரியம் இருந்தால் सिर्फ ये एक कार्य होगा तो நம்ம எபிரேயர்ல பார்த்தபடி அவங்கள நீங்க அதை எடுத்து வாசிப்பீங்களா, ஒவ்வொருவரும் அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்த பிரச்சனைகள் இருந்து வெற்றி பெற்றாங்க. और इब्रानियों में हम पढ़ते हैं कि हर एक लोग अपने परिस्थिति में विश्वास के द्वारा उन्होंने विजय को प्राप्त किया. இன்றைக்கும் நம்முடைய இந்த சமுதாயத்தில் நம்மளை சுற்றி अनेक தோல்வி பெற்றவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. और आज के दिन भी हमारे समुदाय में अनेक से लोग हैं जिन्होंने हार को प्राप्त किया है. பண ஆசை, और पैसों का लालच, பொருள் ஆசை, और बाकी चीजों का लालच, புகழ் ஆசை, और हमें धन संपत्ति का लालच, உலக மோகம், और दुनिया का मोह, ஆடம்பரம், बाकी कार्य, பாவியல் மோகங்கள், और पाप के मोह, பாலியல் மோகங்கள்,
पाप के मोह। ஸோ இப்படிப்பட்ட காரியத்துல அவங்க விழுந்து தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ऐसे कार्यों में गिरकर वो हार भरी जिंदगी जी रहे हैं। இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நம்ம அவங்களை பார்த்து விழுந்து விடாதபடி, और ऐसे कार्यों को देखकर हम उन्हें देखकर हम गिर ना जाएं, அதை நம்ம பார்க்கும் மேல நாம எச்சரிக்கை அடைய வேண்டும். अगर उन्हें हमें देखना है तो हमें चेतावनी को प्राप्त करना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சோ நம்ம மட்டுமே வெற்றியை பார்த்து மட்டும் நம்ம கற்றுக்கொள்ள பாடங்கள் கிடையாது. और सिर्फ विजय को देखकर सीखने वाला एक सीख नहीं है, விழுந்து போறவர்களை பார்த்து ஒரு நல்ல பாடம் கிடைக்கிறது. और हारने वालों को भी देखकर हमें सीख मिलती है। அதை நம்ம தடுத்து நிற்க வேண்டும் என்றால், उससे अगर हमें रोकना है तो பலருக்கு நாம எச்சரிக்கையாக வாழ வேண்டும். अनेकों के लिए हमें चेतावनी के रूप में जीना है। எச்சரிக்கை மட்டுமே வெற்றி அடைய போதாது, और चेतावनी से सिर्फ हमें विजय नहीं मिलेगा, நம்பிக்கையும் ஊட்ட வேண்டும். और भरोसा भी होना चाहिए। ஹalleluya हालेलुया। அந்த நம்பிக்கை ஊட்டுவதற்கு நீங்கள் நானும் தான், और वो भरोसा को दिलाने वाले हम और आप ही हैं, நாம் தான் அதற்கு எழும்ப வேண்டும். और हमें ही उसके लिए उठना है। இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்குகளிலிருந்து और ऐसे पाप के कार्यों से வெளியே வர முடியும் என்ற நிச்சயத்தை நம்ம கொடுக்க வேண்டும். और बाहर निकल सकते हैं करके एक निश्चयता हमारे अंदर होनी चाहिए, நிச்சயப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. और निश्चयता होनी चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நான் விசுவாசிக்கிறேன், विश्वास करती हूँ நீங்களும் அந்த காரியத்திலிருந்து எச்சரிக்கப்பட்டு आप भी उस कार्य से चेतावनी को प्राप्त करके மற்றவர்களுக்கு நீங்க அந்த காரியத்துல நிச்சயத்தை கொடுப்பீர்கள் என்று நான் और விசுவாசிக்கிறேன். दूसरों को उस कार्य में एक निश्चयता को आप देंगे। தாவீதை போல அல்ல, दाऊद के समान नहीं, யோசேப்பு போல यूसुफ के समान। நம்ம விசுவாசத்தினாலே காலங்களுக்காய் காத்திருந்து அதில் நம்ம வெற்றி பெற हम போகிறோம். विश्वास के साथ समय के लिए इंतजार करके से विजय प्राप्त करेंगे। ஜெபித்து प्रार्थना के साथ, अर्पणिपोடு, अर्पण के ஒரு साथ, தேவ தரிசனத்தோடு परमेश्वर के दर्शन के साथ குறித்த காலம் வரும் என்று விசுவாசித்து सही समय आएगा करके विश्वास करेंगे। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நடத்துவோமாக. अपने आत्मिक जीवन को हम चलाएंगे। இருந்தபடியே கண்களை மூடுவோம். हाँ, अपनी आंखों को बंद கர்த்தர் करेंगे। வசந்த போல உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. आप सभी को इन वचनों द्वारा आशीष करें। अर्पणिपोடு अपने आप को अर्पण करते இந்த हुए ஜெபத்தை செய்யுங்கள். हम ये प्रार्थना को करेंगे। என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஆமாண்டவரே, हाँ परमेश्वर, எங்களுக்குள்ள வாழுகிற கிறிஸ்து இயேசுவே, हमारे अंदर जीने वाले कृष्ण यीशु எங்களை நடத்துங்கப்பா. हमें चलाइए நாங்கள் परमेश्वर। விசுவாசிக்க நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்று, हम विश्वास करते हैं कि आप हमारे अंदर जीते हैं। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இதயத்தில் வாழ்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். विश्वास करते हैं कि मुझे सुनने वाले हर एक के दिल में आप जीते हैं। நீர் வாழ்கிறது மட்டுமல்ல, आप सिर्फ रहने वाले नहीं, அவர்களை சரியான பாதையில் நடத்துகிறோம் என்று நான் उनको விசுவாசிக்கிறேன். सही रास्ते में चलाते भी हैं। ஆகவேதான் நாங்கள் ரோமர் எழுதுற அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், इसलिए हमें रोमियो में पढ़ते हैं, கர்த்தர் உன்மேல் கண்ணை வைத்து परमेश्वर तुझ पर अपनी कृपा दृष्टि உனக்கு रखकर ஆலோசனை கொடுப்பார், तुझे सम्मति दिया நீ நடக்க करेगा। வேண்டிய வழி உனக்கு காட்டுவார். जिस रास्ते में तुझे चलना होगा वो तुझे दिखाएगा। ஆண்டவரின் நாட்களில் ஒவ்வொருவரும் தன் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்க முடியாய், और परमेश्वर आज सभी पर अपने कृपा दृष्टि को रखकर सम्मति देने के लिए, அவர்களை நடத்தும்படியாய் उसको चलाने के உம்முடைய लिए கிருபை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். आपकी ஆண்டவரே, कृपा उतरे परमेश्वर, உம்முடைய கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, आपकी कृपा के लिए अपने आप को सौंपने के உம்முடைய வழி लिए, நடத்துறதுக்காக செவி சாய்க்க, अपने परमेश्वर मार्गदर्शन के लिए सुनने के लिए, உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய, आपकी परमेश्वर शिक्षाओं के लिए आज्ञा मानने के लिए ஒவ்வொரு இதயங்களை நீ ஆயத்தப்படுத்துங்க. हर एक हृदय को आप तैयार करें, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ हर ஆயத்தப்படுத்துவீர். एक को आप तैयार இந்த करें। கடைசி நாட்கள் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க संतन சுவாமி. दिनों में जीने वाले हर एक को आप आशीष कीजिए, உலக ஆசை மோசங்களுக்கு பண ஆசைகளுக்கு விழுந்து விடாதபடி और संसारिक कार्यों के लिए ना गिर जाएं। ஆண்டவருடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவீராக. अपने बच्चों को परमेश्वर आप संभाल कर चलाइए। எங்களை தாங்குகிற இயேசு கிறிஸ்து நாதா, परमेश्वर आप हमें संभालते हैं, நீர் எங்களை நடத்துவீராக. आप हमें चलाइए। உடைய பிள்ளைகளோட ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரித்து உடைய கரத்தில் ஒப்பு हर एक கொடுக்கிறேன். की आत्मा प्राण शरीर को आपके हाथों में सौंपते உடைய हैं। நாம அந்த பிள்ளைகள் மையப்படுத்துவீராக. आपके नाम की महिमा होवे। இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरी आत्मा परमेश्वर की स्तुति என் कर, முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை हे ஸ்தோத்திரி. मेरे पूरे मन परमेश्वर की स्तुति कर, என் ஆத்மாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரி, मेरी आत्मा परमेश्वर की स्तुति कर, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. परमेश्वर की भलाई को ना भूलना। ஆமென். आमेन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, प्रभु यीशु मसीह की कृपा பிதாவாகிய தேவனுடைய அன்பு, और पिता का प्रेम, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் पवित्र आत्मा की सहभागिता இன்றும் என்றும் சதா காலங்களும்
காலங்களிலும் आज से लेकर सदा काल तक உங்களை நடத்தி உங்களோடு இருப்பாராக. आपको चलाए और आपके साथ रहे. ஆமென். आमेन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करे.